ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மெதுன்னு ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம் உடச்சி ஊற்றின முட்டையில். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய், நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு கேரட் துருவி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோசும் நான் துருவி எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு கொஞ்சமாக அரை கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டோம்னா போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை, வெஜிடபிள்ஸ், நம்ம போட்ட மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே இந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆம்லேட் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேனில் நம்ம வெஜிடபிள்ஸ், முட்டை எல்லாம் பீட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஆம்லேட் ஈவனாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பேனை சுற்றிலும் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இது ஓரளவுக்கு அடியில் நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம சுற்றிலையும் எடுத்து விட்டுட்டு பொறுமையாக தான் திருப்பணும். நான் 4 முட்டை ஒட்டுக்கா ஊற்றியிருக்கேன். நீங்கள் 2 முட்டையாகவும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். சுற்றிலையும் எல்லா பக்கமும் நம்ம எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும், ஏன்னா திக்காக இருக்கும். அதனால் 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சுட சுட சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சாஃப்டாக இருந்தது. நம்ம வெஜிடபிள் போட்டோங்கிறதே தெரியவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நம்ம ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டதே தெரியாது. ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.